உங்கள் சுசை இடம் ஆரோக்கிய வெண்பன்றி பண்ணை கொம்மேடு விழுப்புரம் மாவட்டம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணையில் சுற்றி ரொம்ப செடிங்களும் புற்களும் வளைஞ்சு இருந்துச்சு. அப்படி இருந்தாக்கா பாம்பு வேறு ஏதாவது வர சொல்லி எல்லாத்தையும் வெட்டி அப்படி போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம பண்ணையில் சுற்றி மரம் நட்டிருக்கோம் நிழலுக்காக. பூச மரம், அப்புறம் அது பார்த்திங்கனாக்கா பலாமரம் நட்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து செம்மரம் நட்டிருக்கோம். செம்மரம் வந்து எங்கள் அண்ணன் ரொம்ப நாள் நட்டு போனார், அவர் ஊருக்கு போயிருக்காரு. சுற்றி வந்து இப்போ வந்து தென்னை மரம் ப்ளஸ் தேக்கு மரம் அந்த பூசை மரம் 3 மரமும் நட்டிருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணை வந்து ஷீட்டை நம்பியிருந்தாக்கா ஷீட்டில் ஃபுல்லாகவே அனல் வரும். அதனால் சுற்றி மரம் இருந்தாக்கா அது ஒரு கூலிங்காக இருக்குன்னு சொல்லி சுற்றி நம்மளுக்கு மரம் இருக்குது. ப்ளஸ் பனை மரங்களும் இருக்குது. இது நம்ம பண்ணையில் இருக்கிற அடுத்த தாய்ப்பன்றிகளுக்காக விட்டுருக்கோம். இதில் ஒரு 7 தாய்ப்பன்றிகளுக்காக விட்டுருக்கோம். இது இப்போ நம்ம பண்ணையில் குட்டி போட்டுருக்கு. நம்ம பண்ணையில் மொத்தம் இப்போ 5 வெண்பன்றிகள் தாய்ப்பன்றிகள் குட்டி போட்டிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக ஒரு 9 வச்சுருக்கு. ஒன்று மட்டும் 12 வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி தாய் மேலே படுத்தும். இது வந்து கடிப்பட்டு தனியாகவே ஒரு ரூமுக்காக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் இருந்தால் தனியாக ரூம் போகிறதுக்கு ஒரு ரூம் காலியாக வச்சுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூம் இப்போ காலியாக இருக்குது. காலியாக இருக்குனாக்கா ஒரு தாய்ப்பன்றி அடிபட்டுருச்சு, அதனால் அதை விற்றுட்டோம். இதில் பார்த்தா இந்த குட்டி பிரிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பண்ணையில் விற்பனைக்காக இருக்கிற இந்த 6 வெண்பன்றிகள் தான், வெண்பன்றி குட்டி தான் விற்பனைக்காக இருக்குது. ஒன்று 20 கிலோ வரும். இது இல்லை, இதுதான் 12 குட்டி வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக குட்டிங்களாக இருக்கும் அந்த ரூம் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும். இந்த 6 பன்றிகளும் இப்போ விற்பனைக்காக இருக்குது. இது எல்லாமே 20 கிலோ வரும். யாராவது வேணும்னாக்கா நம்பரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். விலை வந்து நம்ம 4800 கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி யாராவது வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணி தரலாம். யாராவது இருந்தப்பின் என் நம்பரை தொடர்பு கொள்ளவும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது வந்தாலும் என் நம்பரை பண்ணிங்கனாக்கா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுதான் நம்மள ஓவரால் ஆரோக்கிய பிக் ஃபார்ம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 ரூம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ரூம் இருக்குது. ஒரு ரூம்லும் ஒரு பன்றிகளும் அதனுடைய குட்டிகளும் இருக்குது. ஒரு ரூமில் மட்டும் ஆண் பன்றியும் ஒரு பெண் பன்றி, ஒரு 2 ரூம் ஃப்ரீயாக இருக்குது. தாய்ப்பன்றி கொஞ்சம் அடிப்படைனால அது தனியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு தாய்ப்பன்றி ஒரு குட்டிகள் விதம் ஒரு ரூமில் இருக்குது. எல்லாமே நல்லா தூங்கிட்டுருக்கு பாருங்கள். பன்றிகள் நல்லா தூங்கும், நல்லா தண்ணி குடிக்கும், நல்லா சாப்பிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிப்பிள் போட்டு வச்சுக்கணும். நிப்பிளில் வந்து நல்லா தண்ணி குடிச்சிக்கும், தூய்மையான தண்ணி குடிச்சிக்கும். தொட்டி கட்டினாக்கா அது மாசான தண்ணி தான் குடிக்கும். ஏன்னா அதில் யூரின் போகும், பாத்ரூம்லாம் நல்லா இருக்காது. இப்போ எல்லா ரூம்லேயுமே குட்டிகள் இருக்குது, அது கூட தாய்ப்பன்றிகளும் இருக்குது. இயற்கையான தண்ணீர், இயற்கையான சாப்பாடு, இயற்கையான தூக்கம், இது 3மே பன்றிகளுக்கு மிகவும் அவசியம். இது 3ம் அதுங்களுக்கு இருக்குது. இந்த தென்னை மரம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, அதனால் அதை நம்ம கழிச்சு விட்ருக்கோம். இது வந்து நம்ம பன்றிக்காக கழிவுகள் தண்ணி போகிறதுல வளர்கிற பிற்கள். அது இந்த கோஃபை புல்லு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி இது பண்ணிடுவோம். இது நம்ம ஆரோக்கிய வெண்பன்றி பண்ணை. பார்த்தீங்கன்னா இது 50 அடி நீளமும் 25 அடி அகலமும் உள்ள வெண்பன்றி பண்ணை. இதிலே நம்ம ஒரு 50 பன்றிகளை விற்பனை செய்கிறோம், வளர்க்குறோம். சுற்றி இதுக்கு தீவன புல்லுக்கெல்லாம் போடுற தீவன புல்லெலாம் கட் பண்ணிட்டோம். ஆடி மாதன்றதால ஃபங்க்ஷன் இல்லை, புல்லெல்லாம் கட் பண்ணிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா இதை நம்ம பன்றிக்காக வர தண்ணீர், அங்கே தான் தண்ணி அரிக்குது, அங்கே யாரும் குளிச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து நம்ம இங்கே வருது, அதுதான் நம்ம கிணறு. ப்ளஸ் தென்னை மரம் ஒரு 5 தென்னை மரங்கள் இருக்குது நம்மளது. அப்பப்போ மே மாதத்தில் இளநீ குடிப்போம். அங்கே தான் நம்மளுக்கு இங்கே தண்ணி வருது. இன்னும் போர் போடலை, போர் போடணும். நன்றி, வணக்கம்.